ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கடந்து செல்ல பாதை தோன்றும். இனி கடந்து செல்ல எனக்கு ஒரு வழி இல்லை என்ற ஒரு இறுதி நிலையை நம் வாழ்க்கை பாதையில் பலமுறை கண்டிருக்கின்றோம். அடுத்து எத்திசை நோக்கியும் பயணம் செய்ய வாய்ப்பில்லாதது போன்ற சூழ்நிலைகளை கண்டதுண்டு. ஆயினும் சாலையின் இறுதி புள்ளிக்கு வந்த பின்னர் ஒரு புதிய வழி தோன்றாமல் இருந்ததில்லை. தேவனிடம் உண்மையான விசுவாசம் வைத்திருப்போருக்கு என்றுமே பயணத்தை தொடர்ந்து செல்ல ஒரு வழி ஆயத்தமாகவே இருக்கும். ஆனால் நாம் செல்லுகின்ற பாதையின் இறுதி புள்ளியை காண நேரிடும் வரை அது கண்களுக்கு புலப்படாது. தேவனுடைய கண்களுக்கு தெளிவாக தெரிகின்ற பாதை நம்முடைய கண்களுக்கு மறைவாகவே இருக்கும். செங்கடல் வரை வந்துவிட்ட இஸ்ரவேலருக்கு பின்தொடரும் பார்வோனிடமிருந்து தப்பி போக ஒரு பாதை இருக்கவில்லை. ஆனால் அந்த செங்கடலிலேயே நடந்து செல்லவும் பார்வோனால் வந்த ஆபத்தை கடந்து செல்லவும் தேவன் ஒரு புதிய பாதையை உருவாக்கினார். அதுபோலவே கானானுக்கு செல்லும் பாதை யோர்தான் நதி வந்தபோது தடைப்பட்டது. நதியை கடந்து செல்லும் பாதை இருக்கவில்லை. ஆனால் இனி கடந்து செல்ல வழி இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது கர்த்தர் அந்த யோர்தானின் நடுவிலேயே ஒரு பாதையை உருவாக்கினார். பயணம் தடை கடந்து தொடர்ந்தது. சாலையின் இறுதி புள்ளியை நெருங்கிவிட்டது போல நாம் உணரலாம். இதற்கு மேல் எதையும் செய்ய வாய்ப்பில்லை என்பது போல நாம் எண்ணலாம். ஆயினும் அந்த புள்ளியை எட்டும் போது நமக்காக தேவன் ஆயத்தமாக்கி வைத்துள்ள புதிய பாதையை நம் கண்கள் காணும். தேவன் அந்த பாதையை நமக்கு முதலில் காட்டுவதில்லை. ஏனென்றால் நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம். சிக்லாக் என்ற பகுதிக்கு வந்தபோது தாவீது இனி கடந்து செல்ல பாதை இல்லை என்ற ஒரு நிர்பந்த நிலையை காண நேரிட்டது. உடனிருந்தவர்களும் எதிர்த்து நின்றார்கள். அவனுக்கு இருந்த யாவும் பறிப்போயிருந்தது. ஆயினும் அதுவே அவனுடைய வாழ்க்கையின் இறுதி புள்ளியாகிவிடவில்லை. நெருக்கப்பட்ட நிலையில் தேவனை நோக்கி அவன் கூப்பிட்டான். அங்கே தேவன் அவனுக்கு ஒரு கடந்து செல்லும் வழியை காண்பித்தார். அதன் பின்னர் தான் அவன் ராஜாவானான். ஆம், நடப்பதற்கு பாதை தெளிவாக தெரியும் வரை நடந்து வாருங்கள். தொடர்ந்து செல்ல பாதை இல்லை என்பது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நம்பிக்கை இழக்காதிருங்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து தைரியமாயிருங்கள். நீங்கள் கடந்து செல்ல ஒரு பாதை உங்களுக்காக கர்த்தரிடம் ஆயத்தமாய் இருக்கிறது. விரைவில் அது வெளிப்படும். அங்கே உங்கள் பயணம் பயனுள்ளதாக தொடரும். சிந்தனைக்கு: நீதிமானின் வாழ்க்கையை துன்பங்கள் கஷ்டப்படுத்தும், ஆனாலும் அது அவரை நஷ்டப்படுத்தி விடாது. நீதிமானின் வாழ்க்கையை துன்பங்கள் கஷ்டப்படுத்தும், ஆனாலும் அது அவனை நஷ்டப்படுத்தி விடாது.